வணக்கம் buddies. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். அது சம்பவம் சின்ன சம்பவம் இல்லை, பெரிய சம்பவம். இது வேறு யாரும் இல்லை, குஜாத். யாரும் அந்த குஜாத்துன்னு பார்க்குறீங்களா? அது சாம்டோட்லேயே இருக்க ஒரு பெரிய குஜாத்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி வாங்கி 3 வருஷம் ஆச்சு. வண்டி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கு ஒரு யோசனை வரும், ஷோரூம் எடுத்துகிட்டு போகலான்னு. அதே மாதிரி தான் நானும் யோசித்து ஷோரூம் எடுத்துகிட்டு போய் விட்டேன். அது எங்கன்னு பார்த்தா சானிட்டோரத்தில் இருக்கிற குஜாத் ஷோரூம். இந்த வீடியோவை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். என்னென்னா டைமிங், சர்வீஸ், டெலிவரி. ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்லேயே எப்படி சர்வீஸை ஃபுல்லாக முடிக்க முடியும், ஃபஸ்ட்டு கேள்வி. அண்ட் செகண்ட், அந்த வண்டியில் என்ன ஃபால்ட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஆனால் அவங்க அதை பண்ணாமலே எப்படி ஒரு நாளில் டெலிவரி கொடுக்குறாங்க. அண்ட் தேர்டில் என்னென்னா, இந்த வண்டிக்கான பார்ட்ஸ் எல்லாமே அங்கே சர்வீஸ் சென்டர் தான் இருக்கணும். ஆனால் அங்கே அது இல்லை. நாங்கள் கால் பண்ணி கேட்டாலுமே அது இங்கே இல்லைப்பா, நீங்கள் வெளியில் ஆனால் வாங்கிட்டு வந்தாங்க, இல்லை இங்கே டெலிவரி போட்டு வாங்கணுன்னா ரொம்ப டிலே ஆகும், அது மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட், பைக்கை தர தெரிஞ்ச குஜாஜுக்கு சர்வீஸை தர மறந்துட்டாங்கன்னா தர தெரியல. இது உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போனோம். ஃப்ளாஷ்பேக் என்ன நடந்துச்சுன்னா, நான் 3 வண்டி எடுத்து 3 வருஷம் ஆச்சு. குஜாஜ் வண்டி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பிரச்சனை. என்னான்னு பார்த்தா வண்டி செத்து போயிடுச்சு. அது ஸ்டார்ட் ஆகலை. என்னான்னு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் ரோடில் விட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் கால் பண்ணுறேன் சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 1 ஹவர் கழிச்சு காலும் ஒரு லேடி பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டியில் ECU போயிடுச்சு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை சார் எங்ககிட்ட அந்த ஸ்டாக்லாம் இருக்காது சார் அப்படி சொல்லும் போது, ஆர்டர் பண்ண எத்தனை நாள் அவங்க கேட்கும்போது 2 வாரம் சொல்கிறாங்க. சரி, 2-3 குஜாத் ஷோரூம் அலைஞ்சி நானும் என் ஃப்ரெண்டோ மலையில் போய் ECU வாங்கி வந்து கொடுத்தோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். என்னான்னு பார்த்தா, வண்டியை மாட்டி நல்லபடியாக தான் ரன் ஆகிடுச்சு. அங்கேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஈவினிங்கே எடுத்துகிட்டு வந்த பிறகு வண்டி நல்லா ஸ்மூத்தாக 2 நாள் ஓடிச்சு. திடீர்னு வண்டி மறுநாள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. திரும்பி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை வர சொல்லி வண்டி டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் குஜாத் ஷோரூமில் விட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் வண்டியில் என்ன பிரச்சனை தெரியல, நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு திரும்பி ஈவினிங் கால் பண்ணி வண்டி ரெடி ஆகிடுச்சு சார் சொல்கிறாங்க. திரும்பியும் போயிட்டு அவங்ககிட்ட பேசி பில்லுலாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 2 நாள் நல்லா ஓடிச்சு. திரும்பி ஒரு ஃபால்ட். திரும்பி என்னடா வண்டின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் குஜாத் ஷோரூமே விட்டோம். சானிட்டரியும் குஜாத் ஷோரூம் மறந்துடாதீங்க. அந்த குஜாத் ஷோரூம்லேருந்து அன்றைக்கி ஈவினிங்கே வண்டியை 3வது டைமு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியில் கொஞ்சம் ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு ஆயில் அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6-7 பேரோட கொல்லிமலை ட்ரிப்புக்கு கிளம்புறேன். ட்ரிப்புக்கு இங்கேருந்து நல்லபடியாக போயினே இந்த வண்டி திடீர்னு 70க்கு மேலே போகலை. என்னான்னு பார்த்தா வண்டி அடைச்சி ஜெர்க்கு கொடுத்து போகுது. இப்போயும் ட்ரிப்பை நம்ம கேன்சல் பண்ண முடியாது சொல்லிட்டு அதுலேயே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி திரும்பி ஓகே நார்மலாக 100லாம் போகுது வண்டி ஸ்பீடு. போயிட்டு எப்படியோ விடிய காலையில் கொல்லிமலை அந்த மலை அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் போகும்போது 13வது ஏர்பின் பெண்டில் வண்டியிலேருந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை என் ஃப்ரெண்டு பார்த்து வண்டியிலேருந்து ஆயில் லீக் ஆகுது சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், அது வண்டி ஓவர் ஹீட்டர் ஆனதுனால தான் ஆயில் லீக் ஆகுது, ரேடியேட்டர் ஃபேனு ஓடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அங்கேருந்து வண்டி எடுத்து ஒரு 10 ஏர்பின் பேண்டு தாண்டின பிறகு வண்டியிலேருந்து திக்குதுன்னு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் உடனே பயந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு வார்மாக போய் நின்றுட்டு பார்த்தா வண்டியில் ரேடியேட்டர் ஃபேனு ஓடலை. அவன் செத்துட்டான்டா. வண்டியில் ரேடியேட்டர் ஃபேனு ஓடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 20 பெண்டு தாண்டினா கொல்லிமலை ட்ரிப்பு போகலாம். எங்களுக்கு 2 இதுவாக இருந்தது. ஒன்று ட்ரிப்புக்கு போனோமா இல்லைனா வீட்டுக்கு போனோமா, 2 நடுவில் மாட்டிக்கின்னு நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, நம்ம தண்ணி ஊற்றி வண்டியை எடுத்துகிட்டு போகலாம், மேலே போனால் கூலிங்காக இருக்கும், அதனால் வண்டிக்கு பிரச்சனை வராது சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 1 hour 2 hour அங்கேயே வெயிட் பண்ணி திரும்ப ஒரு 6 மணிக்கா அந்த 33வது ஏர்பின்லேருந்து வண்டியை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போயிட்ட பிறகு வண்டி அங்கே கிளைமேட்டுக்காக வண்டியிலேருந்து புகை வரல, நல்லா ஸ்மூத்தாக போகுது. அந்த ட்ரிப்லாம் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரிட்டர்ன் வரும்போது வண்டியில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும் வண்டியில் ரேடியேட்டரில் நாங்கள் தண்ணி ஊற்றி கொல்லிமலையிலேருந்து சென்னைக்கு வண்டி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணுறோம், ஷோரூமுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சிங்கன்னு சொல்லும் போது அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, காலை கட் பண்ணுறது எடுக்காமல் போகிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப் சேட்டில் போயிட்டு பண்ணும்போது அந்த வாட்ஸ்அப் சேட்டுக்கு அவங்க பார்க்குறாங்களே தவிர ரிப்ளை இல்லை. அது உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே பின் பண்ணி விட்றேன், ரிப்ளை இல்லை. அதுக்கப்புறம் நான் மறுநாள் ஷோரூமுக்கு ஒரு 9:30 மணிக்கு எடுத்துகிட்டு போய் விடும் போது இந்த மாதிரி நீங்கள் இதுதான் சர்வீஸ் பண்ணிங்க, இந்த பில்லுக்கு 12,000 பில் ஆகிடுச்சு, சர்வீஸ் பண்ணிங்க, ஆனாலும் வண்டி இதுவும் நார்மலாகவே இல்லை, 70க்கு மேலே போக மாட்டேதுன்னு உங்கள்கிட்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை சுத்தமாக.
இன்ஜின் ஆயிலும் லீக் ஆகுது, ஓவராலாக இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது சொன்னேன். எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் அன்றைக்கி ஒரு 2 நாள்லேயே வண்டி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களால் கையில் கொடுக்குறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, வண்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வண்டியில் ஃபீஸ் கேரி போயிடுச்சுன்றாங்க. ஃபீஸ் கேரி போனது வண்டிக்கா இல்லை அவங்களுக்கா எங்களுக்கான யாருக்குமே தெரியல. வண்டி எடுத்துகிட்டு போய் 9 மணிக்கு விட்டுட்டு அவங்க ஒரு 11 மணி 11:30 மணிக்கு கால் பண்ணி வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வண்டியில் ஃபீஸ் கேரியர் தான் போயிடுது, அதுக்கப்புறம் அதையும் மாட்டிட்டோம், இதுக்கப்புறம் வண்டி நல்லா போகுதுன்னு சொன்ன பிறகு ஆயில் லீக் ஆகுதுன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆயில் இதுக்கப்புறம் லீக் ஆகுது சார் சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ஈவினிங்கே நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 2 நாள் ஆச்சு, 2-3 நாள் வண்டி நல்லா ஓடிச்சு. திடீர்னு நான் வேலைக்கு எடுத்துகிட்டு வண்டி ஸ்டாப். என்ன ஆச்சுன்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. திரும்பியும் நாங்கள் குஜராத் ஷோரூம் எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் ஓவரால் டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, இதுங்க நீங்கள் தான் ஏதோ ஒரு காரணம் பண்ணிருப்பீங்க சொல்லும்போது நானும் என் ஃப்ரெண்டும் கண்டபடி கத்தி விட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வண்டியை டோ பண்ணினேன். வண்டியை எடுத்துன்னு வீட்டில் விட்டுட்டு வண்டி 1 மாதம் வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் வண்டி சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் கண்டபடி கத்தி விட்டாங்க, என்னடா இவ்வளோ செலவாகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலன்னு. 12,000 செலவு பண்ணி வண்டி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான், ஒருத்தர் கடை இருக்கிற மெக்கானிக், நல்ல மெக்கானிக்கு, கம்மியாக முடிச்சு தருவார், வண்டி பக்காவாக இருக்க சொல்கிறாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டியாவது இது எப்படியாவது வண்டி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போய் விடுறேன். விட்ட பிறகு அவர் நான் சொல்கிறாரு, வண்டி ஓகேப்பா நான் பார்த்து தரேன்ப்பா சொல்லிட்டு அதுலேருந்து 1 மாதம் கழிச்சு வண்டியை எடுத்துப்பான்னு வந்து கால் பண்ணி கூப்பிட்றாரு. ஓகேன்னு சொல்லி நான் போய் எடுக்கும் போது வண்டி நல்லா பல புதுசாக இருக்குது. என்னான்னு பார்த்தா வண்டியில் ECU மட்டும் தான் போயிடுச்சான். ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்பயும் வண்டி எங்களால் டெலிவரி எடுக்க முடியல, ECU போயிடுச்சான் அவர் சொல்லிட்டார். வண்டி மற்றபடி புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்கள் வண்டி அங்கேருந்து டோ பண்ணின்னு வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ECU இல்லாதனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அங்கேருந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருங்கலத்தில் விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா மறுநாள் காலையில் வேலைக்கு லீவு போட்டுட்டு இங்கேருந்து வேறு ஒரு குஜராத் ஷோரூமுக்கு போகிறோம். எக்மோரில் இருக்கிற வேறு ஒரு குஜராத் ஷோரூமுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு ECU வாங்கினா அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி எத்தனை வாட்டி தம்மா வந்து வாங்குவோம், காசு தான் வேஸ்ட் ஆகுது சொல்லும் போது எனக்கு காசு வேஸ்ட் ஆகுது புரியுது. ஆனால் அது குஜராத் ஷோரூமுக்கு புரியல. திரும்பியும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுத்து ECU வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்கும்போது இவங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியல. எதுக்குன்னு கேட்டால் அந்த குஜராத் ஷோரூமில் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையாம். திரும்பி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணோம், வேறு ஷோரூம் குஜராத் ஷோரூமுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வண்டியில் மாட்டி வண்டி இப்போ நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. இது ஓவரால் என்ன சொல்கிறேன்னா, பைக்கை தர குஜராத் ஷோரூமுக்கு சர்வீஸு கொடுக்க சுத்தமாக தெரியல. நான் அவங்கள குஜராத் ஷோரூமில் வண்டி எடுங்கன்னு சொல்லலை, குஜராத்லேயே சூப்பரான பைக்குங்களாம் இருக்குது, 220 NS RSன்னு சூப்பரான பைக்குங்களாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இது பண்ண தெரியல, சர்வீஸ் பண்ண தெரியல. ஓவராலாக வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவன் மெக்கானிக் வேலை பார்க்குறான், மெக்கானிக் வேலை பண்ணுறவன் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறான். மலையில் வாட்டர் வாஷ் பண்ணுற ஒரே ஷோரூம் நம்ம சானிட்டரும் குஜராத் ஷோரூம், மறந்துடாதீங்க, சானிட்டரும் குஜராத் ஷோரூம் பண்ணுறாங்களா. அவங்க ஒரு 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 அர்ஜென்ட்டுன்னு போய் ஒரு பொருள் கேட்டால் கூட அவங்கக்கிட்ட இல்லை. அந்த ஷோரூம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. எது கேட்டாலும் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர காலையில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் விடுறீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் சார் வண்டி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு கால் பண்ணுவாங்க. ஆனால் பில்லு எதுக்கு இருக்குன்னே தெரியல. பில்லு சும்மா இருக்கிற பொருள்லாம் பில்லு ஆட் பண்ணி விட்ருவாங்க. நான் இன்ஜின் ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றவே சொல்ல, ஆனால் அதுக்கான பில்லு போட்டு 220 ரூபா போட்டிருக்காங்க. ஓவராலாக எனக்கு இந்த வீடியோனால் எவ்வளோ ஆகுதுன்னா 24,000 ரூபா முடிச்சு விட்ருந்தாங்க. 24,000 ரூபா முடிச்சு விட்டாங்க எனக்கு. இப்போ நம்பர் 3, அதாவது டெலிவரி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏன்னா டக்குன்னு டெலிவரி பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்களா இல்லையானே எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் 6 தடவை ஷோரூமுக்கும் இங்கே அழிஞ்சு வந்துட்டோம். இதுவுமே என்னடா கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே வண்டி ரெடி பண்ண வேணாம் வித்தரலாம் கூட அந்த நிலைமை கூட நாங்கள் போயிட்டோம். சரி ஓகே நம்பி நம்ம என்னெல்லாம் பண்ணாலும் வண்டி வாங்கியாச்சு. லாஸ்ட்டு தடவை நாங்கள் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக எடுத்துன்னு வந்துட்டோம். அப்போது பார்த்தா வண்டி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பில்லு போட்டானுங்க. ஆனால் வாட்டர் வாஷ் பண்ணலைங்க, சத்தியமாக பண்ணவே இல்லை. நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் தொடச்சி பார்க்குறோம், ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, வாட்டர் வாஷே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் ஒன்று பார்க்குறோம், மழை. நீங்கள் ஒரு நவம்பர் அந்த டைமில் செம்ம மழை. ஸோ சென்னை ஃபுல்லாகவே மழை பெஞ்சின்னு இருக்குது. ஸோ அந்த டைமில் மழை பெய்யுது, அந்த மழை கூடயே வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. யாரா நீங்கள் மழை பெய்யும் போதே வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க, இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஐயோ கஷ்டமாக போயிடுச்சுங்க. சரி ஓகே நம்ம வண்டி வந்துச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துன்னு வந்துட்டு அந்த மெக்கானிக் கொடுத்த ஃபீட்பேக், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் பார்த்தா இவனுக்கு சர்வீஸாக பண்ணலங்க. இந்த இன்ஜின் ஆயில் இருக்குல்லங்க, இன்ஜின் அந்த ஆயில் லீக் ஆச்சுல, ஸோ அது எப்படி ஒட்டியிருக்கானுங்கன்னா இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி வச்சு ஓட்டிருக்காங்க. அந்த வீடியோ கூட இருக்குது, நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன். இவனை வெறும் போல்ட்டை மட்டும் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க, இந்த இடம்லாம் உட்காரல.
அதனால தான் லீக்கேஜ். இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகி இதுதான் ரிட்டர்ன் பவர் கொடுக்குதானா பேட்டரிக்கு? இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்ன் பவர். ஒரு சும்மா போகிற பவரை தடிமனாக கொடுக்குறது. ஓகே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடம் இது ஆரஞ்சு ஒட்டாமல் சும்மா போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த இன்ஜினை பிரித்து காட்டின வீடியோலாம் இருக்குது. நான் கீழே பின் பண்ணி வரேன். அந்த பில்லெல்லாம் இங்கே பக்கத்தில் தொங்க விட்டுறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு சர்வீஸே பண்ணலை, சும்மா விளையாடுறானுங்க. நான் இனிமேல் சர்வீஸ் வச்சுருக்கோம், இனிமேல் நல்லா சர்வீஸ் பண்ணி தருவோம்னு சொல்லி பண்ணவே மாட்டுறானுங்க. வேஸ்ட்டு, டோட்டலாக வேஸ்ட்டு. நீங்கள் பண்ணவே வேணாம், இல்லைனா அங்கே இருக்கிற ஆளுங்களை மாற்றுங்க. அண்டு தேர்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ஒரு கஸ்டமரு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா அங்கே சுத்தமாக ரெஸ்பான்ஸாக பண்ண மாட்டுறாங்க. பில்லு போடுறவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை, அங்கே வண்டி எடுத்துன்னு போகிறவங்களும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கரெக்டாக டெலிவரி அப்போது ஒரே ஒரு தாத்தா மட்டும் என்ன பண்ணார், தம்பி போயிட்டு மறுபடியும் வாங்க அப்படின்றது. தாத்தா நாங்கள் 24,000 ரூபாய் செலவு பண்ணுறோம், நீங்கள் தான் போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி விட்றோம் வந்தோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக வந்து, ஏன்னா நம்மளே ஒரு மாதம் சம்பளத்துக்காக வெளில போயிட்டு சம்பாரிச்சுட்டு வரோம். ஆனால் இப்படி மொத்தமாக நம்ம சம்பாதிக்கிற காசு மொத்தமாகவே சர்வீஸ் கொடுக்கணும்னா யாருக்கானாலும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அதுவும் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி இனிமேல் வண்டியை வந்து ரெடி பண்ணோம். ஸோ ஆனால் வந்து அவங்ககிட்ட அந்த சர்வீஸுங்கிற சுத்தமாகவே இல்லை. ஸோ ஆனால் நான் மெக்கானிக் கான்டாக்ட் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன். ஏதாவது சர்வீஸ் ஏதாவது ஹெல்ப், ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரியும்னா நீங்கள் அவர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவார். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். அவர் கான்டாக்ட் நான் கீழே தரேன். மேனேஜரு ஃபீட்பேக் 2 கழிச்சு ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நாங்கள் 2வது தடவையும் சொல்கிறோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக அவங்க மதிக்கவே இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அந்த வண்டியை ரெடி பண்ண ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம கண்ணு முன்னாடி திட்டுறாங்களே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷனை அவங்க தரமாட்டுறாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் கொடுத்தா நம்ம 2வது வந்து ஃபீட்பேக் இது வச்சுக்கிட்டு ஸோ ஓகே இவனுங்கிட்ட இவங்க நல்லா பண்ணுவானுங்க, இவனை நம்பி நம்ம போய் வண்டியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் அவங்க சுத்தமாக அது மாதிரி பண்ண மாட்டானுங்க. வண்டி எத்தனை தடவை ஒரு வண்டி ஒரு மாதத்தில் 6 தடவை ஷோரூமுக்கு போயிட்டு வந்துடுங்க. எப்படிங்க அவங்களால இந்தமாதிரி பண்ண முடியும்னு தெரில. ஸோ அதுவும் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறான்னா, தம்பி என்ன 6வது தடவை மறுபடியும் ஒன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரியாக பேசுகிறேன். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. சரி ஓகே, வண்டி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த கார்பரேட்டர் ஒன்றுக்கும் இல்லைங்க, அது ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கான். அந்த மெக்கானிக் தான் எங்களுக்கு சொன்னாங்க, வண்டியில் அந்த ECU போயிடுச்சு, எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. நம்ம இன்ஜின் ஆயில் லீக்கு வந்து அந்த 2மே ஒட்டுவாங்களே, அந்த கம்மு மேலே அப்படியே ஒட்டிடுவாங்க. அது க்ளீன் பண்ணியிருக்காங்க, மேலே ஒட்டியிருக்கானுங்க. இவங்களும் எப்படி தான் இந்த சர்வீஸ் பண்ண வருதுன்னே எங்களுக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறமா எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு. நாங்கள் 24,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். அந்த கடையிலுமே ஒரு 8,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணிவிட்டு வந்தால் மறுபடியும் கால் பண்ணி அது சிரிப்பை தாங்க முடியாதுங்க. என்னன்னா சார் உங்கள் வண்டி நீங்கள் சர்வீஸ் விட்டு போனீங்களே, இந்தமாதிரி உங்கள் ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கன்னு. அப்போ எங்களுக்கு பற்றிக்கிட்டு ஒன்று வந்துடு, டே கையில் மட்டும் மாட்டினேன், ஃபீட்பேக் கையில் மட்டும் மாட்டினேன், நீ செத்தல அன்னமே ஆயிடுச்சு. ஏன்னா இன்னுமே உங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்தமாரி எங்களுக்கு அந்த கூகுள் மேப்லேருந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றும் வார்னிங் இஷ்டத்துக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் வண்டி 24,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்குமே, இவனுக்கு இன்னமே ஃபீட்பேக் கேட்குறானுங்களேன்ட்டு. ஸோ இப்போ கூட ஒன்றுதாங்க, நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்களா, நல்ல வண்டிக்கு தான் அவங்ககிட்ட வண்டி நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, டிசைனாக மஜாவாகவே இருக்குது, குஜராத்திக்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஆனால் அவனுக்கிட்ட சர்வீஸ் மட்டும் நான் வரி ஒஸ்ட்டுங்க. அவன் பார்த்தாலே காண்டாவது. இப்போ கூட எங்களுக்கு 6 தடவை போயிட்டு வந்தோமே, வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, எங்கள் டைம், எங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஷோரூம்லேயே அலைஞ்சிருந்த 6 மாதம் தான். ஆனால் நான் வந்து எல்லா ஷோரூம் பற்றியும் நாங்கள் சொல்லலை, குஜராத் ஷோரூம் எல்லாரும் பற்றியும் நான் சொல்லலை. சானிட்டோரத்தில் இருக்கிற குஜராத் ஷோரூம் இருக்குதுங்க, அங்கே தாங்க மெயினாக நாங்கள் வந்து எல்லா ப்ரூஃபும் வச்சுருவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை போன பில்லு, இப்போ செகண்ட் தடவை போன பில்லு, 3rd தடவை போன பில்லு, எல்லாத்துக்கும் பில்லு இருக்குது. எல்லாமே நாங்கள் ஃபோட்டோவை பின் பண்ணி விட்றோம், சைடில் வந்து தொங்க விட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ஊர்லேயும் இனிமேல் ஒரு விஷயம் நடக்குது ஷோரூமில், எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிகிற அளவுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறோம் நாங்கள். ஸோ எல்லாருக்கும் பயங்கரமாக ஷேர் பண்ணி விடுங்க. கீழே வந்து உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக. ஏன்னா நம்ம சேனல் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் க்ரோத்தை பார்க்கணும், நம்ம எஃபெக்ட் இருக்குது. நீங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்குறேன். பாய்.